திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் ப்ராசஸில் இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியாக எடுத்துக்கோங்க, ஒரு சேல்ஸ் ப்ராசஸில் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து அதில் எம்ப்ளாயியாக இருக்கலாம். யூ குட் பி அ டெவலப்பர் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் அ டிசைனர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிகாஸ் யூ ஆர் இன்வால்விங் இந்த சேல்ஸ் ப்ராசஸ். இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் venkatsoftware.com where I create software directories specific to some categories. அதில் எழுதின பிளாக் தான் நான் வந்துட்டு வீடியோவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தமிழ்நாடு ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஓகே, ஹவு அப்ரிசியேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் ஹெல்ப்ஸ் இன் சேல்ஸ். காட் இட். இது வந்து டெக்னாலஜி கம்பெனிஸில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நான் வந்து தமிழில் ஏன் வீடியோ பண்ணுறேன்னா, ஒரு சில பேர் இந்த எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் வேறு ஏதாவது வெப்சைட் பண்ணும்போது தே request me to do a kind of growth consulting பண்ணுவேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will do psychology of gratitude. ஏன் ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லணும், அது மூலிமா என்ன என்ன அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தலாம். அதனால உங்களுக்கு என்னது நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, ஒரு கிளைண்ட்டை வந்து அதை வாங்குறாங்க. இது எப்படி இருக்கும்னா ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும். அவங்க லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் அந்த பிஸ்னஸ்லேயே ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களோட நேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை அப்ரிசியேட் பண்ணுங்கள் உடனே. அந்த வே தே டீல் வித் த பிஸ்னஸ், அதை உடனே நல்ல விஷயங்கள் இருந்தால் உடனே அப்ரிசியேட் பண்ணும் போது ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது வந்து மனசில் நடக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸ். எகெயின், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டெக்னாலஜி சேல்ஸில் இருக்கலாம், எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தங்கள அப்ரிசியேட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டி அவங்களோட நேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட த வே தே ஆப்ரேட் ஸ்டஃப் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்ரிசியேட் பண்ணுறீங்க. இது என்ன ஆகுனா, உங்கள் மேலே மாத்திரம் கிடையாது, உங்கள் பிராண்ட் மேலேயும் நீங்கள் செல் பண்ணுறீங்களே அந்த ப்ராடக்ட் மேலே இல்லை ஆஃபர் பண்ணுற சர்வீஸ் மேலே அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் வரும். அசோசியேஷன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாரோடையும் நம்ம கனெக்ட் ஆகுறோமா கிடையாது. ஒரு சில பிராண்டோட தான் நமக்கு ஒரு மனசில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணும் போது அந்த கனெக்ஷனை உருவாக்குறீங்க. எகெயின், இட் வில் என்கரேஜ் ரெசிப்ரோக்கல் பிஹேவியர்ஸ். நீங்கள் ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அவங்க உடனே உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் மனசில் தே வில் கீப் யூ இன் மைண்ட். சம்டைம் தே வில் ஆல்சோ கம் பேக் டு யூ வித் ரெஃபரல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறேன், ஃபினான்ஷியல் பிளானிங். ரொம்ப ரேராக தான் நடக்கும். நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுனால நடந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். மேபி தே லைக் மை சர்வீஸ், ஸோ தே ஆர் ரெஃபரிங். பட் இருந்தாலும் நம்ம உண்மையாக நடந்துக்கும் போது, வென் யுவர் கான்வர்சேஷன் இஸ் ஜென்யூன், நீங்கள் உண்மையாகவே ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணும் போது ரிப்பீட் பிஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? அகெயின், வை கிராட்டிடியூட் மேட்டர்ஸ் இன் சேல்ஸ். நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் ப்ராசஸில், அது எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் இருக்கலாம். எனக்கு கூட ஒரு சில பேர் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியும் சேல்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாத்திரம் கிடையாது. கரெக்டாக வி ஆர் இந்த வேர்ல்டு ஒர்க்ஸ் பேஸ்ட் பிகாஸ் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஒரு எம்பத்தியோட ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க் பண்ணும் போது, உங்கள் ப்ராஸ்பெக்டோ உங்களுடைய கிளைண்ட்ஸோ தேங்க் பண்ணும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள், எப்படிலாம் தேங்க் பண்ணலான்ட்டு. ஏன்னா தேங்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு தேடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க, இமீடியட்டாக தேங்க் பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இமீடியட்டாக சாரி சொல்லி பழகுங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சாரின்றுவாங்க. ஸோ தட் வில் மேக் ஓகே, மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாரும் பண்ணுறது தானே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான், ஒன்று சாரி சொல்லி பழங்க தப்பு இருந்தால், இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க, ஒரு 2 நிமிஷம் உங்கள் கால் அட்டன் பண்ணால் கூட டைம் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். அதுக்கு உடனே தேங்க் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறாங்க, ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தேங்க் பண்ணுங்கள், ஓகே இந்த ஐவ் லேர்ன் திஸ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் இன் மை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இட் வில் பில்ட் அ ட்ரஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் கிளைண்ட்ஸ். ஓகே, எகெயின் கிளைண்ட் ரிட்டன்ஷன். அஃப்கோர்ஸ் சாஸ் கம்பெனியில் இருந்த சேர்ன்னு சொல்லுவாங்க, திடீர்னு வந்து வாங்குவாங்க, விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்கள் ப்ராடக்டோ சர்வீஸ்க்காக மாத்திரம் உங்களை வாங்கல, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்க்காக உங்களுக்காகவும் வாங்குறாங்க. ஸோ ஒரு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு, அப்பப்போ நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஹியூமன் வேல்யூ கனெக்ஷனை வந்துட்டு நீங்கள் உருவாக்கிக்கும் போது அவங்க என்ன நினைக்க மாட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் நம்ம பேர் இருக்குது, நம்மளும் ஒரு கிளைண்ட்டாக அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காம,
அவங்க என்ன நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுறங்கிறது புரிஞ்சுப்பாங்க அவங்க, விச் இஸ் லைக் தே ஆர் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் என்ஹான்ஸ் கிளைண்ட் ரிட்டன்ஷன். வருஷம் ஃபுல்லாக உங்க கூடயே தான் அவங்க உங்கள் ஜேர்னியில் அவங்க இருப்பாங்க. ரெஃபரல்ஸ் என்கரேஜ் ஐ மீன் இட் வில் என்கரேஜ் ரெஃபரல்ஸுங்க. நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு டேங்க் பண்ணும் போது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப் உருவாகுது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் உங்களுக்கும். ஸோ தே வில் பிகம் அட்வொகேட்ஸ் ஆஃப் யுவர் பிராண்ட். ரெஃபரல் எப்படி வருது? பாருங்க சார், இந்த இடத்துல போங்க, இந்த கடையில் போய் வாங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த there is this guy called this person doing sales in this software company, go and speak to him, he does a very good demo ன்னு சொல்லுவாங்க. ஆர் மேபி நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேல்ஸ் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது விதம், நீங்கள் அவங்க கூட அவங்களோட ஹியூமன் வேல்யூஸ் புரிஞ்சுட்டு நீங்கள் அவங்க கூட ஒரு ஹியூமன் கனெக்ஷனை உருவாக்கிக்கிட்டீங்க, எமோஷனல் ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மற்றவங்ககிட்ட வந்து உங்கள் பிராண்டை பற்றி அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ, நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, ஒரு தேங்க்யூ இருக்காது, ஒரு ஸ்மைல் இருக்காது. நிறைய பேர் இப்படி ஆயிட்டாங்க. பீப்புள் who do very good business, they don't have to thank youங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மி பிஸ்னஸ்னாலும் நல்லதுனாலும் நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். தேங்க் ஜென்யூன்லி. சும்மா தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கும் ஜென்யூனாக தேங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பண்ணும் போது ஓகே, நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இட் வில் டிஃபரன்ஷியேட் யூ ஃப்ரம் யுவர் காம்படிட்டர்ஸ். நாட் இட் அகெயின், இது 3rd சாப்டர். இது ஒரு கோர்ஸாகவே பாருங்கள். ப்ராக்டிக்கல் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் அப்ரிசியேஷன் இன் சேல்ஸ். ஓகே, டெக்னாலஜி சேல்ஸில் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஒரு தேங்க்யூ நோட் அனுப்பலாம். இது வந்து எல்லா டெக்னாலஜி கம்பெனி சேல்ஸ் பண்ணவங்க பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் யூ கூட் சென்ட் அன் இமெயில். நீங்கள் பர்சனலைஸாக கையில் ஹேண்ட் ரிட்டனாக பண்ணாட்டியும் ஒரு சேல்ஸில் ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி தேங்க் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் யூ வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் திஸ், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லுங்கள். ஆர் அந்த அந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து மறக்காமல் இந்த தேங்க்யூ நோட் அனுப்புங்க. ஸோ தட் தே மைட் கம் பேக் டு யூ அகெயின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இருக்கும். அகெயின், செலிப்ரேட் கிளைண்ட் சக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 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 கம்பெனியில் இருக்கிற ஒரு சிஇஓ ஃப்ராட் மேபி ஹீ இஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் சம்மன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இந்த கம்பெனி, அவ்வளோதான். பட் அவங்க வந்து உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து ஏதாவது அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தே காட் அ ப்ரமோஷன் ஆர் தேவ் அச்சீவ் சம்திங், தேவ் பப்ளிஷ்ட் அ பேப்பர். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மறக்காமல் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் சே வி ஆர் ஹானர் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் லிங்க்டின்ல நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி இமெயில் பண்ணலாம், இல்லாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணலாம். ஸோ செலிப்ரேட் கிளைண்ட் சக்ஸஸ். அந்த கிளைண்ட் வேறு ஏதோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் உங்கள் கம்பெனிக்கு சம்மந்தமே இருக்காது. பட் இருந்தாலும் ஏன்னா வென் கிளைண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் தே ஆர் ஹாப்பி. ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கும் போது நீங்களும் போய் உங்கள் பேரை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆனால் அதை ஜென்யூனாக பண்ணுங்கள், நடிக்காதீங்க. ஓகே, இது எல்லாருக்கும் பண்ண முடியாதுங்க. யூ கேன் நாட் ப்ரொவைட் டிஸ்கவுண்ட்ஸ் டு எவ்ரி ஒன். அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ ஒரு 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 பர்ச்சேஸ் ப்ராசஸ் முடியுது அண்ட் யூ ஆர் பெனிஃபிட்டட் பை தட். ஏதோ உங்களுக்கு அதனால ஏதோ ஒரு பயன் இருக்குது. கிளைண்ட்டும் எத்தனையோ காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, மற்ற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வாங்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் என்னால் இந்த அடிஷ்னல் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் தேவ் டன் சம்திங் தட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டடும் போது நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் எந்த பிஸ்னஸோ அதில் வந்து எல்லா கிளைண்ட்ஸுக்கும் பண்ண, ஒரு சில பேருக்காவது ஒரு எக்ஸ்ட்ரா அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இது எல்லாருக்கும் நான் பண்ண முடியாது. ஸோ திஸ் வாஸ் மை கிளைண்ட். நான் ப்ரைவசி பாலிசிக்குனால நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது யாருன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹி லெஃப்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்ட் சொன்ன லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் அண்ட் ஹி காட் இட். அவரோட அப்ரோச் தான் ரொம்ப கைண்டாக அதை புரிஞ்சுட்டாங்க. வேற எங்கேயும் போய் ரிசர்ச் கூட பண்ணல. ஹி பிலீவ்ட் இன் வாட் ஐ செட் அண்ட் டிட் இட். அதனால் எனக்கு என்னன்னா, இவங்க இவ்வளோ வருஷம் ப்ரீமியம் பே பண்ண போகிறாங்க, என்னால் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். மாதத்துக்கு 2 ரீடர் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எங்கிட்ட இருந்து லீடு போகுது இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட சொல்லவே கிடையாது, நானாக பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இன்றைக்கி ஹெச்வேக் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். யூஎஸில், கனடாவில்,
சிங்கப்பூரில், இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ பப்ளிஷ் ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் நியூஸ் ஸ்டோரிஸ் இன் HVAC இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்குது. என்னோட கிளைண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் என்னால் 1-2 லீடு என்னால் போகும்னு நான் நம்புகிறேன். இந்த டொமைனை நான் இன்னும் 10 வருஷம்னாலும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா, நான் 1500 பேருக்கு கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேர் எல்லாருக்கும் இந்த மாதிரி நான் பண்ண முடியாது. பட் தே டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப். உதாரணம், தட் இஸ் திஸ் பர்சன் இன் ஹை கோர்ட். எங்கள் அம்மா, நான் வீடியோவில் போட்டிருந்தேன், எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. சரி, அவர் உடனே எனக்கு அவர் பேர் கண்ணன். உடனே பாட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் மீ. சரி, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இன் வேல் அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ, இதுதான் நான் சொல்ல வரேன். உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து உண்மையாகவே ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இது வந்து என்னோட எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ வாண்ட் டு கீப் இட் வெரி வெரி சீக்ரெட்லி. ஸோ ஃபியூச்சரில் எடிட் பண்ணாலும் பண்ணுவேன் அந்த பாட்டை. ஓகே, அக்னாலேஜ் மைல்ஸ்டோன்ஸ். ஓகே, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மெயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் உங்களோட. அண்ட் டோன்ட் ஆட்டோமேட் திங்ஸ். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண வேண்டியது வரும். பர்சனலாக ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ யூனோ தே வில் ரிமெம்பர் யூ. ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கும் போது நீங்களும் போய் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டூ இட் ஜெனுவன்லி. நடிக்காதீங்க அகெயின். This demonstrates to clients that you remember and cherish your relationship. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் டெவலப்பர், டிசைனர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேல்ஸ்லேயே இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். அப்போ கூட உங்கள் டீம்மேட்ஸில் 4 பேர் உண்மையாகவே ஏதாவது உங்கள் நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. என்னன்னா, a motivated and valued team is more likely to achieve remarkable achievements. ஸோ நீங்கள் ஒரு டீம் லீடாக இருக்கீங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக தான் இருக்கீங்க, அப்போ கூட உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். திஸ் மைட் ஹெல்ப் யூ இன் யுவர் கெரியர் க்ரோத். இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், 16 கண்டென்ட் டைப் யூஸ்ட் பை டெக் சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிட்டு. அது வந்து MSME பிஸ்னஸ் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சர்ச் பண்ணி நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் என்கரேஜ் டு டூ திஸ் பிஸ்னஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன மிட்டாய் வைக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது healthinsuranceconsulting.in போங்க. பீப்புள் சீக் மை சர்வீஸ் டு சூஸ் த ரைட் பிராண்ட், ரைட் ப்ராடக்ட். அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன் நான். டேர்ம் இன்சூரன்ஸ், ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டூ கன்சல்டிங் ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ். ஐ லவ் கிரியேட்டிங் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணால் யூ கேன் கோ டு retirement-strategy.in. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த வீடியோக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் ஐ ஜஸ்ட் டூ திஸ், ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் திஸ்ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். Okay, once again I will introduce my website to you. நான் venkatfin.comல என்னோட ஃபினான்ஷியல் டொமைன் பண்ணேன். பட் ஐ லாஸ்ட் மை ஜாப் இன் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வைவிங் வித் த இன்சூரன்ஸ் செக்டார் நவ். அதனால நான் salessoftware.inல வந்து ஐ வாண்ட் டு லிஸ்ட் ஆல் த சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதில் எழுதி இந்த பிளாக் தான் அது, ஹவு அப்ரிசியேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் ஹெல்ப்ஸ் இன் சேல்ஸ். இது இந்த டேபுலர் காலம் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இட் மைட் ஹெல்ப் யூ. நான் சொன்ன கதையை வந்துட்டு கொஞ்சம் குவிக்காக நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். சைக்காலஜி ஆஃப் கிராட்டிடியூட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் வேஸ் டு சோர்ஸ் கிராட்டிடியூட், ரிப்பிள் எஃபெக்ட்னா என்ன சேல்ஸில், சேல்ஸ் அப்ரிசியேஷனில், டிப்ஸ் ஃபார் கிராட்டிடியூட் இன் சேல்ஸ், அப்புறம் ஜென்யூனாக இருக்கணும், மேக் இட் ரெகுலர், லெவரேஜ் டெக்னாலஜி, ட்ரெயின் யுவர் டீம், இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ இட் மைட் ஹெல்ப் யூ. ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிங்கன்னா இன்னொரு 4 பேர் பார்ப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஓகே, ஃபினான்ஷியல் டொமைனில் ஏதாவது கன்சல்டிங் பண்ணும், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானும் பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஓகே, ஐ வாண்ட் டு சே திஸ். ஒருத்தங்க நல்லா இருக்கும் போது பேசுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்லேயே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, இல்லை அவங்க கெரியரில் ஸ்ட்ரகிள் இருக்குது, தே லாஸ்ட் இயர் ஜாப். அந்த டைம் நீங்கள் 2 வார்த்தை பேச பழகுங்க. இல்லை தே ஹேவ் அ மேஜர் ஹெல்த் செட்பேக், இது வந்து ரொம்ப இல்லை அவங்க வந்து ஒரு டஃப் ஃபேஸாக கோ த்ரூ பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில். ஏன்னா இது பிளாகாக தமிழில் பேசும்போது தான் நான் இதெல்லாம் சொல்ல முடியும். பிகாஸ் பர்சனலி ஹியூமன் வேல்யூஸ்லாம் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கும் போது அப்ரிசியேஷன், ரிலேஷன்ஸ்லாம் ஓகே. ஒருத்தங்க கஷ்டப்படும் போதும் 4 வார்த்தை நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனால் அவங்க வந்து யூனோ that will make your life better for sure. That will make you a better human being. அதனால ஒருத்தங்க கஷ்டப்படும் போதும் 4 வார்த்தை உங்ககிட்ட உதவி கேட்டுருவாங்கன்னு மாத்திரம் பயப்படாதீங்க. உதவி கேட்டால் உங்களுக்கு தெரியும் எப்படி டிலே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பண்ண முடிஞ்ச உதவி தான் பண்ண போறீங்க. அதனால ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும் போதும் 2 வார்த்தை பேசுங்க. இட் மைட் ஹெல்ப் யூ.
தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.